உன் மனம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அதே உன் மனம்தான் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருக்கிறார், பார்த்து கொள்வார் என்று ஆறுதல் சொல்கிறது. உன் மனம் சொல்வது போல் உனக்கு ஆறுதலை தருவேன். நடப்பவைகளை நன்மையாக மாற்றி தருவேன். ஓம் முருகா போற்றி. நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என வெம்பாதே. உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா? சரி செய்யத்தானே நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து செல். நல்லதே நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே உனக்கு வெற்றிகள்தான். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. கவலை வேண்டாம். என்னுடைய வேல் வந்து உன்னை காக்கும். உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்த கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நினைத்த காரியம் நலமுடன் கைகூடும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தமே. ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய்படுகிறாய்? உனக்காக யாரும் இல்லை என்று. உனக்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் முதலும் முடிவுமாக நான் இருப்பேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. உனக்காக நான் இருக்கிறேன். தற்சமயம் நீ பல இன்னல்களை சந்திக்கலாம். அதை அனைத்தையும் பொறுத்துக்கொள். உனக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. உன்னுடைய நிழலாக நான் வருவேன். உன்னை நான் காத்திடுவேன். ஒருபொழுதும் என் பக்தர்களை நான் கைவிட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். உன்னுடைய மனம் நிம்மதியடையும். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும். நிற்பதற்கு நீ துணிந்தால் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உன் அப்பா சொல்லுகிறேன், நீ துணிந்து நில். எதற்கும் தோண்டு போகாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும் வரை கலங்காதே. யாம் இருக்கும்போது உமக்கு வருத்தம் ஏன்? நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய். அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். ஓம் முருகா போற்றி. மகிழ்ச்சியாக இரு. நானே உனது வளம். நானே உனது நம்பிக்கை. உன்னுடைய மனக்கவலைகளை அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைதியாக மாற்றித்தரப் போகிறேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். உனது வேண்டுதலை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் நான் உன் கூடவே இருப்பேன். தாமதம் ஆகலாம், ஆனால் தப்பாமல் நடக்கும். உன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் நான் வைப்பேன். பல விஷயங்களை உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அப்படி குழப்பிக்கொண்டால் உன்னுடைய மனக்கவலைதான் அதிகரிக்கும். அந்த குழப்பத்தை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு. உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன்னுடைய வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைபோல உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன். நல்ல முடிவை தருவேன். உன்னுடைய தற்போதைய நிலைமையை பற்றி நீ கவலைப்படாதே. அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். நீ தற்பொழுது பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய். நான் ஒருபொழுதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று நான் கூறியதே இல்லை. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதுதான். எப்படி முன்னேறப் போகிறோம் என்று நீ கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்பட போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களமும் உண்டாகும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது. அதனால் கவலையை விட்டுவிட்டு நீ தைரியமாக இரு.
எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். உனக்கு யாருமில்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காமல் நான் இருக்கிறேன். முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல். நான் உன் கூட இருப்பதை நீ உணர்வாய். கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமையும். என்றும் எனது அருள் உண்டு. நீ நன்றாக இருப்பாய். உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும்? இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? வேலும் மயிலும் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இன்னும் பல துயரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமைகளோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை கடந்து செல். உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். உனது வேண்டுதல்களை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் நான் உன் கூடவே இருப்பேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் நான் வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமைகள் அதிகரிக்கும் பொழுது முருகனின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருப்பதை மறந்து விடாதே. நிற்பதற்கு நீ துணிந்தால் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய அப்பன் முருகன் சொல்லுகிறேன், நீ துணிந்து நில். எதற்கும் துவண்டு போகாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும் வரை கலங்காமல் இரு. யாம் இருக்கும் பொழுது உமக்கு வருத்தம் ஏன்? உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். காலம் கனிந்து வரும். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். இனிவரும் நாட்கள் உனக்கு நிச்சயம் அழகான நாட்களாக அமையும்.